Students, நாம இப்போ exercise 2.4ல problem number 5 chart numbers and sequencesல சரிங்களா. question என்னன்னா, இப்போ nth term கொடுத்துட்டாங்க. an வந்து n square minus 1 by n plus 3 என்னோட வேல்யூ ஈவனா இருந்துச்சுன்னா, அதே an ஓட வேல்யூ வந்து ஜென்ரல் டேர்ம் வந்து n ஸ்கொயர் by 2n plus 1. இப்போ என்னோட வேல்யூ ஆடா இருந்துச்சுன்னா ஜென்ரல் டேர்ம் வந்து மாறுபடுது. ஈவனா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் ஜென்ரல் டேர்ம்ஸ் மாறுபடுது. இதை பேஸா வச்சு நம்ம இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா A8 A15 குறிப்பிட்ட டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா. ஸோ முதல்ல வந்து டு ஃபைண்ட் A8 நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ A8ங்கும் போது ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும்னா, ஜென்ரல் டேர்ம் தட் இஸ் an எப்படி இருக்கும்னா 8 வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர் இல்லைங்களா. ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா an வந்து n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 3. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம A8 என்னதுங்க, 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8 பிளஸ் 3. So 8 square 64, 64 minus 1 is 63 divided by 11. So A8 வந்து 63 by 11. ஓகேங்களா. Similarly நாம next என்ன கண்டுபிடிக்கணும், A15 கண்டுபிடிக்கணும். So to find A15 general term an எப்படி இருக்கும். இப்போ n வந்து odd number இருந்துச்சுன்னா an வந்து n ஸ்கொயர் டிவைடட் பை 2n பிளஸ் 1. ஸோ an வந்து என்னதுங்க, n ஸ்கொயர் டிவைடட் பை 2n பிளஸ் 1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A15 தட் இஸ் 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 15 பிளஸ் 1. சரிங்களா. ஸோ 15 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னதுங்க 225. 2 into 15 is 30. 30 plus 1 31. ஸோ A15 வந்து 225 divided by 31. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். A8 கண்டுபிடிச்சிட்டோம், A15 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.